கலந்தால் வேலை முடிந்தது என்ற அளவில் இன்று பல பெண்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் குறைந்துள்ளது. அந்த அளவிற்கு அவர்கள் பயன்படுத்த ஏராளமான ரெடிமிக்ஸ்கள் வந்துவிட்டன. இட்லி தோசைக்கென ஈரமாவு, இடியாப்பம், புட்டு, அடை, கிச்சடி போன்றவற்றிற்கென உதிரி மாவு, என்ன கேட்டாலும் இப்போதே ரெடி. இந்த வகையில் உடனடி உபயோகத்திற்கான கணக்கற்ற பொருட்கள் பல பெயர்களில் பிராண்ட்களில் இன்று மளிகை கடைகளில் அலமாரிகளை அலங்கரித்து வருகின்றன. இது தவிர சூடாக்கி உடனே சாப்பிட ஏற்ற சப்பாத்தி, பரோட்டா, பூரி போன்றவையும் கண்கவர் பாக்கெட்டுகளில் விற்கப்படுகின்றன. இது போதாதென அரிசியை வெந்நீரில் இட்டு பதமாக வடித்து எடுத்துக்கொண்டால் போதும். உடனடியாக மதிய உணவு சாப்பிட ஏற்ற வத்த குழம்பு வகைகளும் பொடி வகைகளும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்பனையாகின்றன. மொத்தத்தில் சமைக்க நேரமின்றி சவாலான வேலை பார்க்கும் தம்பதிகள் இதுபோன்ற ரெடிமிக்ஸ்களை வரவேற்று ஏற்றுக்கொள்வது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த தரப்பினரின் தேவையை அறிந்து வழங்கும் வேலையை தொழிலாக செய்தால் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். எல்லாமே சிறு தொழிலில் செய்யக்கூடிய, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பதார்த்தம் தான். நம்ம வீட்டில் 1 கிலோ 2 கிலோன்னு செய்கிறது நம்ம 50 கிலோ 100 கிலோங்கிறது செய்யக்கூடிய ஒரே இது தான். அதனால் இது மிகவும் மிகவும் அம்சமான ஒரு நல்ல ஒரு சிறந்த முறையில் குறுதொழிலாகவே இதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த நிறைய பயிற்சிகளும் கிடைக்கின்றன. கடைகளில் விற்பனையாகும் மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது FSSAI என்ற தனி அமைப்பே செயல்பட்டு வருகிறது. இது இந்திய உணவுப் பொருட்களுக்கு அறிவியல் ரீதியான தர நிர்ணயங்களை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதில் தரம், பாதுகாப்பு, விற்பனை, உற்பத்தி முறைகள் என பல அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் என தமிழில் குறிப்பிடப்படும் இந்த ஆணையத்திடம் முறையான உரிமம் பெற்றவர்களே சிக்கல் இல்லாமல் ரெடிமிக்ஸ் உணவுகளை தயாரித்து விற்பனை செய்ய முடியும் என்ற நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சம்மந்தமான எந்த தொழில் தொடங்கினாலும் நாம் ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும். கம்பெனிக்கு உண்டான சேல்ஸ் டேக்ஸில் RC வாங்கணும். அது போக நம்முடைய கம்ப்ளீட்டாக அட்ரஸ், முகவரி, கஸ்டமர் கேர் நம்பர், செல் நம்பர் எல்லாமே அந்த நம்ம உள்ளே போடுற கவரில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல் இந்த தொழில் பண்ண முடியாது. ஃபுட் லைசன்ஸ் ஃபுட் லைசன்ஸ் ஆஃபீஸில் நம்ம அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது ஈஸியாக வாங்கி பண்ணலாம். லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஃபுட் லைசன்ஸ் பண்ண முடியாது. இது அஃபென்ஸ். அதே மாதிரி நம்ம அதில் நம்ம என்ன டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, என்ன வெயிட்டு, அப்புறம் எவ்வளோ கிராம் வெயிட், எவ்வளோ வெயிட்டு, அது போக நம்ம MRP எவ்வளோங்கிறது அதில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி அனுப்பி ஆகணும். ரெடிமிக்ஸ் உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிலை தொடங்கும் முன் அதற்கு தகுதி வாய்ந்த நபர் அல்லது அமைப்புகளிடம் முறையான பயிற்சி பெறுவது மிக முக்கியம். அதோடு உரிய சந்தை ஆய்வு மேற்கொள்வதும் அவசியம். மறுபுறம் சிறிய அளவில் முயற்சி செய்பவர்கள் ரெடிமேட் உணவுப் பொருட்களை சில 100 ரூபாய்கள் முதலீட்டில் கூட தொடங்கிவிடலாம் என்கிறார்கள் இந்த துறை அனுபவஸ்தர்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வீட்டில் மாவு பிசைஞ்சு அவங்க அதை பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கு சப்பாத்தி தேவைப்படுதுன்னு கேட்டு அவங்களுக்கு போய் வீட்டில் போய் அவங்க பண்ணி டெலிவரி பண்ணி அதில் காசு நிச்சயமாக சம்பாதிக்கலாம். வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் முதலீடுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 5 கிலோ மாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும், ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 300 ரூபா இருந்தாவே போகிறோம், தொடங்கிடலாம். ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சுக்கிட்டா கூட சிறு தொழிலாக கொஞ்சமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 சப்பாத்தி. இன்றைய நவீன உலகில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தாக்கம் இல்லாத கலப்படமற்ற தரமான உணவுப் பொருட்களுக்கான தேடல் அதிகரித்துள்ளது. மேலும் FSSAI உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் உணவு தர நிர்ணய அமைப்புகளிடம் உரிமம் பெற்ற உணவு வகைகளை கவனித்து வாங்கும் விழிப்புணர்வும் நுகர்வோரிடம் அதிகரித்து வருகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு ரெடிமிக்ஸ் உணவுகளை தயாரித்து விற்றால் நல்ல லாபம் பெற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் வேல்சங்கர், ஐஸ்வர்யாவுடன் கௌசல்யா.